ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என்னுடைய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து இன்று இந்த திருவழிபாட்டோடு இணைந்து திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி வழியாக ஜெபிக்கின்ற, இன்னும் மற்ற ஊடகங்கள் வழியாக பங்கு கொள்கின்ற பாசமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் ஆசீர் நிறைய கிடைக்க வேண்டுமென்று வாழ்த்து கோருகிறேன். உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை நம்முடைய அன்பு தாய் தனது பரிந்து பேசுதலால் பெற்று தருவாராக. ஒரு பக்கம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த தாயை பார்த்து கேட்கிறோம். நம்முடைய வேண்டுதல் வீண் போகாது. இன்னொரு பக்கம் அந்த தாயை போல நாமும் நம்பிக்கையாளராக, பிறரன்பில் தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நற்செய்தி அறிவிக்கின்ற அத்தனை பேரும் விரும்புகிறார்கள். அந்த தாய் கடவுளில் நம்பிக்கை வைத்தவர், அவரையே பற்றி கொண்டிருந்தவர். அவர் மூவொரு கடவுளாக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு திரு அவை உலகமெங்கும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. குழந்தையாக இருந்தபோது நினைவுக்கு வருகின்றது, எப்படி அம்மா சிலுவை அடையாளம் வரைய கற்றுக் கொடுத்தார்கள் என்று. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அதை ஒழுங்காக செய்யும்போது அந்த தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போது புதிய தமிழிலே தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்று சொல்லுகிறோம். காலையில் எழுந்தவுடனே சிலுவை அடையாளம், இரவு உறங்க போகும் முன் சிலுவை அடையாளம், சாப்பிடும் முன் சிலுவை அடையாளம். ஏன் தாய்மார்களை பார்த்திருக்கிறேன், சாதத்தை பரிமாறும் முன் கூட சிலுவை அடையாளம் வரைந்து பிறகு பரிமாறுவதை கண்டிருக்கிறேன், நலம் அளிக்க வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, சில பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் ஏனேனோ பல கடவுள்களை கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒன்றை தெளிவாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுளை நம்புகிறேன். ஒரே கடவுள்தான் நமக்கு. இந்த ஒரே கடவுள் 3 ஆட்களாக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக சரியாக கத்தோலிக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், எத்தனையோ புனிதர்களுக்கு இவர்கள் வணக்கம் செலுத்துகிறார்களே, அவர்களையெல்லாம் இவர்கள் கடவுள் என்று நினைக்கிறார்களோ என்று தவறாக குற்றச்சாட்டு. புனிதர்கள் யாருமே கடவுள் இல்லை. அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கூட கடவுள் இல்லை. அவர் நமக்கு முன்மாதிரி, நம்பிக்கையில் முன்மாதிரி, தாட்சியில் முன்மாதிரி, ஜபத்தில் முன்மாதிரி, பிறரன்பில் முன்மாதிரி. கடவுள் ஒருவர்தான். அந்த கடவுள் தந்தையாக, மகனாக, தூய ஆவியாக நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தந்தை கடவுளை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இணைச்சட்ட நூலிலிருந்து
ஆண்டவர் எப்படி அடிமைத்தனத்தில் அல்லலுற்ற மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொண்டார், பல்வேறு அற்புதங்களை செய்தார். 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. வேற எங்காவது இப்படியெல்லாம் நடந்ததுண்டோ? நெருப்பிலே ஆண்டவர் பேசியதை கேட்டதுண்டோ? கேட்டும் வாழ்ந்ததுண்டோ? தனக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டதுண்டோ? இன்றைக்கு அதே ஆண்டவர், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வியல் நிறைவேறிய அற்புதங்களை நினைத்து இதையெல்லாம் நீ மறந்து விடுவாயா என்று கேட்கிறார். ஒரு பக்கம் வல்ல கடவுள், அக்கறையுள்ள கடவுள், படைத்த கடவுள், பராமரிக்கின்ற கடவுள். இந்த இணை சட்ட நூல் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிறது. Do not forget, do not forget, remember, remember. மறந்து விடாதே, மறந்து விடாதே, நினைவு கூறு, நினைவு கூறு. ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த தந்தையை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, அவர்தான் வல்லவர், அவர்தான் நல்லவர். இதை நம்பினால் உன் வாழ்வு சிறக்கும். இன்றைக்கு சிறப்பான விதத்தில் இதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, தந்தை எந்த அளவுக்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்றால், தம் ஒரே பேரான மகனையே நமக்கு பலியாக அனுப்பினார். யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார். 10வது வசனம், நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று, கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்தார், தம் ஒரே பேரான மகனை அனுப்பி. அதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இந்த சுதனாகிய சர்வேஸ்வரன், மகனாகிய 2ஆம் ஆள் நம் எல்லாருக்கும் பாடம். பாருங்கள், அவருடைய வாழ்வு எளிமை, கீழ்ப்படிதல், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்ற வாழ்வு, நோயாளிகளை குணப்படுத்துதல், பேய்களை ஓட்டுதல், பசித்தோருக்கு உணவளித்தல். இருந்தோம் அநியாயமாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டவர், ஆனால் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தவர். அவருடைய வாழ்வு போதனைகள் நாம் எல்லாருக்கும் பாடம். அவர்தான் நற்செய்தி, அவர் போதித்தவைதான் நற்செய்தி. அவர் இறுதியாக கலிலேயாவிலே சீடர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். விவிலியத்திலேயே ஒரே ஒரு முறை தந்தை, மகன், தூய ஆவி 3 பேருடைய பேரும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த இடத்தில்தான். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடவுளின் வல்லமையை கொடுப்பதற்காக திருமுழுக்கு கொடுங்கள். திருமுழுக்கு முக்கியம் என்பது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி நான் கற்பித்தவை எல்லாவற்றையும் கடைபிடிக்கும்படி அவர்களை உருவாக்குங்கள். இன்றைக்கு இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அவருடைய நற்செய்தி பகைவருக்கும் அன்பு, தாராளமாயிருப்பது, கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது, தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்வது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது, நான் கற்பித்தவை எல்லாவற்றையும் கடைபிடிக்குமாறு நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கடைசியாக சொல்லி சென்றார். அந்த மகனை உற்று பார்க்க வேண்டும், அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும், அதன்படி வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அவர் கடைசியாக இந்த உலகை விட்டு போகும் முன், நான் உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன், அவர் உங்களுக்கு உண்மையை நன்றாக கற்றுக் கொடுப்பார், நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு பல்வேறு கொடைகளை அளிப்பார், பல்வேறு கனிகள் அவரால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
சிறு வயதிலே நாம் படித்திருக்கிறோம். உறுதி பூசலுக்கு தயார் செய்யும் போது பாருங்கள், ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடம் தெய்வ பயம் ஆன 7 வரங்கள் அவர் கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவர். ஞானம் வேண்டுமா? தூய ஆவியாரை கேளுங்கள், வேண்டுங்கள். ஆண்டவர் இயேசு உடல் அளவில் பிரசன்னமாயில்லை, இப்போது வார்த்தை அளவில் நற்கருணையில் ஒரு வித்தியாசமான பிரசன்னமாக இருக்கிறார். தூய ஆவியானவர் இன்றைக்கு திரு அவையிலே இருக்கிறார். அதை தாண்டி பாருங்கள், எத்தனை கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், இப்படியெல்லாம் அவருடைய கனிகளை பாருங்கள். அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காக வேண்ட ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் நம் வாழ்வில் அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், நிறை மகிழ்ச்சி இருக்கும். திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிறோமே, முழுவதுமாக வேதனைகள் இருந்தது, சோதனைகள் இருந்தது, மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மகிழ்ச்சி எப்போதும் இருந்தது, சமாதானம் இருந்தது. இந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் படைத்து பராமரிக்கின்ற கடவுள், இன்னொரு பக்கம் நம்மை மீட்ட, நமக்கு போதித்த, நம் முன்னே வாழ்ந்து காட்டிய 2ஆம் ஆளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கம் நம்மை தொடர்ந்து இயக்குகின்ற, புனிதப்படுத்துகின்ற தூய ஆவியானவர். இப்படித்தான் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இதை பற்றி சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார். 3 கடவுளை பார்க்கின்றீர்களே, அவர்கள் சுயநலமிகள் கிடையாது, தாராளமானவர்கள். ஒருவர் மற்றவரை பற்றி நினைக்கிறார்கள். live with others, live for others. இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி. திருத்தந்தையோடு இணைந்து மற்றவர்களோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் மொபைலை வைத்துக் கொண்டு தனக்கென வாழாதீர்கள். மற்றவர்களை பாருங்கள், தேவையில் இருப்பவர்களை பாருங்கள், சமாதானமாக இருங்கள். live with others. ஒன்றாக இந்த 3 ஆட்களும் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம், இப்படி உடையவர்களாக ஒற்றுமையாக இருக்கிறார்களே. live with others. அதுதான் நாம் ஒவ்வொரு கடவுளுக்கு செலுத்தும் மாபெரும் வழிபாடு. live for others. சுயநலமிகளாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு திருப்பலியும் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்பத்தை பிட்டார், இதை வாங்கி உண்ணுங்கள் என்றார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னையே பிட்டு கொடுக்க தயாராயிருக்கிறேன். நான் என்னையே உணவாக கொடுக்க, என் நேரம், என் உழைப்பு, என் உடைமைகள், என் திறமைகள் அத்தனையும் கொடுக்க தயாராயிருக்கிறேன். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்னும் போது அதுவும் இதுதான். ஆண்டவருடைய தியாகம், அக்கறை, மகிழ்ச்சி, உற்சாகமூட்டுவது நம் எல்லாரிலும் நிறைய வேண்டும். இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்றவங்க எல்லாரையும் ஒவ்வொரு கடவுள் தொடர்ந்து பாதுகாப்பாராக, மீட்பாராக, புனிதப்படுத்துவாராக. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, வேளாங்கண்ணி தாய், உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி இன்னும் ஆழமாக ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள வழிநடத்துவாராக, பிறர் அன்பில் ஈடுபடச் செய்வாராக, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ துணை புரிவாராக, மற்றவர்களுக்காக வாழ கற்றுக் கொடுப்பாராக. ஆமென்.